நெக்ஸ்ட் வாரம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இதுதான் தருணம் தான் வரப்போகுது. அண்ட் நான் இந்த வீடியோ எடுக்கிற ஒரு டேட் வந்து 31 ஜனவரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதோட ஒரு நெக்ஸ்ட்டு வீக் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுதுங்க, என்ன நடக்குதுங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னடா எனக்கு ரொம்ப டர் வாங்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த வீடியோ நான் ஏற்கனவே எடுத்து வச்சேன், அதில் ரொம்ப உளறிட்டேன் வேறு. அதனால தான் நான் மறுபடியும் எடுக்கிறேன். அண்ட் என்னன்னா வந்துட்டு நம்ம பிக் பாஸ் சீசன் 7 முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 ரொம்ப ரோல் ஆகுது, 20 டேஸ் பக்கமாக இருக்கும். பட் 20 டேஸ் பக்கமாக இருக்கும். ஏன்டா அப்படி வளர்ற, அப்படி கட்டிங் போட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்னன்னு தெரில, எனக்கு 1 வீக்காக உடம்பு சரியில்லை. அதனால் எதுவும் அந்த மாதிரி தான் ஆகுதா என்னன்னு தெரில. அண்ட் 1 வீக் கழிச்சு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் தான் ஒன்று நடக்க போகுது சொல்ல போனால். அண்ட் என்ன ப்ரோக்ராம்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு ஒரு 20 நாள் பக்கமாக இருக்கும். அண்ட் இந்த 20 நாள் என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸ் சீசன் வந்துட்டு ஒரு வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். அண்டு இந்த நான் போன வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன், கிளைமேக்ஸு, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், கிளைமேக்ஸு, இன்டர்மிஷனு அண்டு ரிவீலு, அது மாதிரி வில்லன் வில்லிஸ் நிறையா இது நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ ஒன்று நடக்க போகுது. அண்ட் என்னன்னா, நம்ம பிக் பாஸ் சீசனோட கொண்டாட்டம் தான் வரப்போகுது சொல்ல போனால். இதுக்காடா இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. அண்டு நானும் சொல்லிடணும்ல கொண்டாட்டம்ங்கிறது, அப்புறம் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிரும்ல. அதனால தான் பிக் பாஸ் சீசன் 7ஓட கொண்டாட்டம் தான். அது என்னைக்குன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு எப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இதே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம அர்ச்சனா வருவாங்க, பிரதீப் வருவாங்கங்கிறது மட்டும் எனக்கு ஒரு டவுட்டாகவே ஒரு கிரியேட் ஆகிருக்கு. அவர் என்னன்னா, அவர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா சொல்லப்போனால் அவர் கதை எழுதுறதுக்காண்டி வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அதனால அவர் வருவாரா வரமாட்டாங்கிறது ஒரு டவுட்டாகவே தான் இருக்குது. சப்போஸ் வந்தால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வரலன்னா ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் வீக்கு எந்த டேட்டுங்கிறத நான் அறிவிக்கல. நான் டேட்டு அறிவிச்சோன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். அண்ட்